Hi friends, welcome to Tutors Funny Channel. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற விஷயம் வந்து SEO சம்மந்தமாக தான் பார்க்க போகிறோம். நான் ஆல்ரெடி SEO சம்மந்தமான வீடியோன்னு போட்டிருந்தேன். அதில் இப்போ எப்படி நம்ம கூகுளில் வந்து நம்ம ஒரு வெப்சைட் செஞ்சு அதை ரேங்க் பண்ணுறதுன்னு. இன்றைக்கி அதில் நம்ம பார்க்க போகிற விஷயம் வந்து SEO சப்ஜெக்டில் வந்து நிறையா சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து டைட்டில் டேக்கும் மெட்டா டிஸ்கிரிப்ஷன் சம்மந்தமாக தான் பார்க்க போகிறோம். ரைட், இப்போ நம்ம ஏதாவது ஒரு கீவேர்டை நம்ம சர்ச் பண்ணுவோம். இப்போ கன்சல்டன்ட் கம்பெனின்னு சொல்லி கம்பெனி. இப்போ கன்சல்டன்ட் கம்பெனி நமக்கு சர்ச் பண்ணுறதுனா உங்களுக்கு பாருங்கள் இந்த மாதிரி ரிசல்ட் வருது. உங்களுக்கு கன்சல்டன்ட் கம்பெனியில் ரிசல்ட் வருது. ஓகே, இப்போ நீங்கள் எந்த கீவேர்டாக இருக்குன்னா கன்சல்டன்ட் கம்பெனின்னு சொல்லி சர்ச் பண்ணேன். நீங்கள் இப்போ எந்த கீவேர்டு ஏதாவது சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் உங்களுக்கு வரும் ரிசல்ட் வந்து. இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தான் பேஜஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 10 பேஜஸில் வரும். ஓகே, ஃபர்ஸ்ட்டில் ரைட். இப்போ இதுக்கெல்லாம் வந்து இதுதான் சைட்ஸ். இப்போ சைட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இதை சொல்கிறது டைட்டில் டேக்குன்னு. ரைட், இதுக்கெல்லாம் சொல்கிறது நம்ம டைட்டில் டேக்குன்னு. இதுதான் டைட்டில் டேக். ஓகே, இந்த டைட்டில் டேக்குக்கு அப்புறம் கீழே எழுதியிருக்காங்க பாருங்கள், இதுக்கு சொல்கிறது மெட்டா டிஸ்கிரிப்ஷன்னு. ஓகே, அதாவது நம்ம ஒரு வெப்சைட் செய்கிறோன்னா டைட்டில் டேக்கும் முக்கியம், மெட்டா டிஸ்கிரிப்ஷனும் முக்கியம். ரைட், இப்போ யாராவது ஒருத்தர் வந்து உங்கள் சைட்டில் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு ப்ளாக் எழுதி அதில் வந்து ஒரு மெட்டா டிஸ்கிரிப்ஷனை தான் வாசிப்பார், டைட்டில் வாசிப்பார். அடுத்து மெட்டா டிஸ்கிரிப்ஷன் தான் ரெண்டாவது நம்மளுக்கு இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்குது மெட்டா டிஸ்கிரிப்ஷன். இதை வாசிட்டு தான் அவர் உங்கள் சைடு உள்ளுக்கே அவர் என்டர் ஆவார். ரைட், இப்போ நம்ம நாட்டில் ரொம்ப பேர் அப்படி என்டர் ஆகிறாங்களோ இல்லையோ தெரியலை. ஆனால் ரொம்பவே ஃபாரின் கண்ட்ரீஸில் வந்து இப்படி தான் போவாங்க, இப்படி தான் அவங்க இது. இப்போ ஃபாரினர்ஸ்னால் ரொம்பவே டைட்டில்ஸை பார்ப்பாங்க, நல்லா இருந்துச்சுன்னா கீழே மெட்டா டிஸ்கிரிப்ஷனை பார்ப்பாங்க, சரியாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா டக்குன்னு வருவாங்க, அவங்க சைட்டை விசிட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் மெட்டா டிஸ்கிரிப்ஷன் ரீட் பண்ணி தான் நிறையா பேருமே சைட் உள்ளுக்கு என்டர் ஆகுவாங்க. ஓகே ரைட், அதனால் நம்ம மெட்டா டிஸ்கிரிப்ஷன் வந்து நான் நல்லா எழுதணும். ஓகே, இப்போ சைட்டில் டைட்டில் ஒன்று வச்சுட்டு மெட்டா டிஸ்கிரிப்ஷன். ஓகே, இப்போ அதே மாதிரி மெட்டா டிஸ்கிரிப்ஷன் எழுத நேரமும் நம்ம டைட்டிலில் என்ன எழுதியிருக்குமோ அதில் மெட்டா டிஸ்கிரிப்ஷன்லேயும் அதில் ஒரு சின்ன ஒரு விஷயம் வந்து இதில் கொடுக்கணும். ஓகே, நம்ம எழுதின சைட்ஸ் சம்மந்தமாக. ரைட், இப்போ நம்மளோட டாக்குமெண்டேஷன் போய் பார்ப்போம். இப்போ நம்ம டைட்டில் டேக் ஒன்று எழுதுகிற நேரம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி டைட்டில் டேக் எழுத இயலாது. ரைட், அதுக்கு ஒரு ரூல் இருக்குது. நீங்கள் சும்மா எழுதி டைட்டில் டேக் அண்ட் மெட்டா டேக் எழுதினீங்கன்னா, மெட்டா டிஸ்கிரிப்ஷன் எழுதுனீங்கன்னா உங்கள் சைடு வந்து ரேங்க் ஆகுது. இத்தனை வருஷம் உங்கள் டைட் வந்து இத்தனை வருஷம் 10 வருஷம்லாம் 15 வருஷம் நீங்கள் வெப்பில் ஹோஸ்டிங் பண்ணியிருந்தாலும் அது ரேங்க் ஆகாது. இப்போ அதனால் அதுக்கான சில ரூல்ஸ் இருக்குது கூகுளில், அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும். ரைட், இப்போ பார்த்தீங்கன்னா இதில் பாருங்கள், டைட்டில் டேக் வந்து 15க்கும் 40 இல்லைன்னா 50 கேரக்டர்ஸ்க்கு இடையில உங்களை எழுத சொல்லியிருக்காங்க. ஓகே, அதாவது 15 வேர்ட்டுக்கும் 40-50 வேர்ட் இதுக்கு இடையில நீங்கள் டைட்டில் டேக் வந்து நீங்கள் எழுதணும். அதுவும் பவர் கீவேர்ட் வந்து பெஸ்ட்டுன்னு சில கீவேர்ட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணி எழுதுனா ரொம்ப நல்லோன்னு சொல்கிறாங்க. ஓகே ரைட், அதாவது டைட்டில் டேக் எத்தனை வச்சுருக்கணும், 15க்கும் 40க்கும் இடையில. ரைட், இப்படி ஒரு மாதிரி தான் நம்ம எழுதணும் நம்ம டைட்டில் டேக். ஓகே, பாருங்க மெட்டா டிஸ்கிரிப்ஷன் எவ்வளோத்துக்கு எழுதணும்னா நம்ம 50க்கும் 160 கேரக்டர்ஸ்க்கும் இடையில நம்ம மெட்டா டிஸ்கிரிப்ஷன் நம்ம எழுதணும். பட் 50க்கும் 160க்கும் இடையில தான் நம்ம மெட்டா டிஸ்கிரிப்ஷன், இதுக்கு மேலே எழுதவும் கூடாது, இதுக்கு இடையில தான் நம்ம எழுதணும். இப்படி தான் அவங்க கொடுத்துருக்காங்க. சிம்பிளாக நம்ம ஒருத்தர் வந்து ஒரு மெட்டா டிஸ்கிரிப்ஷன் ரீட் பண்ணுறவருக்கு வந்து இந்த கேரக்டர்களுக்கு எழுதியிருக்கணும். மற்றது டைட்டில் டேக் இந்த இதுக்குள்ளே நீங்கள் எழுதணும் 15க்கும் 40-50க்கு இடையில. ரைட், இதெல்லாம் நம்ம கூகுள்லேயே அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த முறையை ஃபாலோ பண்ணுங்கள். ரைட், அப்போ ரேங்க் பண்ணுறதுக்குன்னு. ரைட், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டைட்டில் டேக் இருக்குது, இந்த டைட்டில் டேக் இது வந்து மெட்டா டிஸ்கிரிப்ஷன். இப்போ நம்ம நார்மலாக நமக்கு ஒரு டூல் ஒன்று இருக்குது. இப்போ நம்ம டூல் ஒன்று இருக்குன்னா இந்த கூகுள், இந்த டூலோட பேர் வந்து கூகுள் SERP சிமுலேட்டர்னு. இது ஒரு சின்ன டூல் ஒன்று. இந்த டூலில் வந்து நம்ம இந்த ஃபர்ஸ்ட் டூல், இந்த டூலை கிளிக் பண்ணிவிட்டு இந்த டூலை நோட் பண்ணி வைங்க. நல்ல டூல் ஒன்றுங்க. நான் வந்து இதை பாவிச்சு பார்த்ததில்ல. இதில் வந்து நீங்கள் உங்களுக்கு ஒரு வெப்சைட் ஒன்று இருந்துச்சுன்னா உங்கள் வெப்சைட்டில் நீங்கள் என்னென்ன வெப்சைட் நீங்கள் ரிசர்ச் பண்ணுறீங்க அந்த வெப்சைட்லாம் அதில் வந்து நீங்கள் பார்க்கலாம். ஓகே, இப்போ நான் வந்து நம்மளோட சைட் ஒன்று இருக்குது டியூட்டர்ஸ் பண்ணிங்க. இப்போ இந்த டியூட்டர்ஸ் பண்ணின்ற சைட்லையும் இப்போ நம்மளுக்கு சில எரர்ஸ் இருக்குது நம்மகிட்டையும்.
இப்போ இதில் வந்து பார்க்குறதுக்கு பாருங்கள், இப்போ யூஆர்எல் எடுத்துக்கிட்டு நான் ஃபெட்ச் டேட்டா கொடுக்குற நேரம் இதில் பாருங்கள் என்ற டைட்டில் வந்து அவங்க சொன்ன இதுகளுக்கு சரியாக இருக்குது. ஓகே, இப்போ நான் சொன்னது வந்து 40க்கும் எத்தனைக்கு இல்லை கொடுத்துருந்தோம் 15க்கு 40 கேட்டதில் நம்மளோட டைட்டில் வந்து சரி, ரைட். டியூட்டர்ஸ் பண்ணி இந்த மாதிரி கொடுத்துருக்கோம். அதே மாதிரி நம்மளோட மெட்டா டிஸ்கிரிப்ஷன் வந்து கூடிடுச்சு. நம்ம பெரிய ஒரு லெவலில் மெட்டா டிஸ்கிரிப்ஷன் எழுதியிருக்கேன், ரைட். இப்போ மெட்டா டிஸ்கிரிப்ஷன் கூடிடுச்சு. அப்போ அவங்களுக்கு இது எத்தனை கிடையில் எழுதணும் கேரக்டர்ஸ் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. நான் கொஞ்சம் கூட எழுதிட்டேன் கேரக்டர், அதனால் இதை குறைக்கணும். நான் ஏன்னா இப்படி ஒரு எரர் ஒன்று கொடுத்தா தான் உங்களுக்கு விளங்கும். இப்போ சரியாக பர்ஃபெக்டாக போட்டால் இதை நீங்கள் வந்து ஸ்டடி பண்ண மாட்டீங்க, ரைட். ஓகே, பார்த்தீங்கன்னா நம்மளோட சைடையும் பாருங்கள் காட்டியிருக்காங்க. இந்த இதில் வந்து நீங்கள் போட்டோன்னே உங்களுக்கு காட்டியிருக்காங்க. உங்கள் சைடு வந்து எப்படி கூகுளில் வந்து எப்படி சர்ச்சில் வருது, ரிசல்ட் இப்படி தான் இருக்கும். உங்கள் தளம் இதுதான் வந்து உங்களோட வெப்சைட்டை பேர், உங்களோட இது வந்து டைட்டில் டேக் அடுத்த மெட்டா டிஸ்கிரிப்ஷன். இப்போ டைட்டில் சரி, உங்களோட மெட்டா டிஸ்கிரிப்ஷனில் வந்து நீங்கள் வந்து எழுதினது டிஸ்கிரிப்ஷன் வந்து கூட அப்படி தான் சொல்லியிருக்காங்க. அப்போ இதை வந்து குறைங்க. அதாவது எத்தனை கேரக்டர்ஸ்குள்ளே குறைக்க சொல்லியிருக்காங்கன்னா 50க்கும் 160க்கும் இடையில் நீங்கள் மெட்டா டேக்ஸை வைங்க, ரைட். நீங்கள் மெட்டா டேக்ஸில் இந்த 2 கேரக்டர்ஸ்குள்ளே நீங்கள் எழுதுகிற கேரக்டர்ஸ் வந்து இதுக்குள்ளே இருக்கணுன்றதை அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகே, இதைத்தான் நடந்திருக்கு, ரைட். இப்போ இது ஒரு சைட். நீங்கள் வேணுங்கிற சைட்ஸ் இதில் வந்து நீங்கள் போட்டு பார்க்கலாம். வேறு ஏதாவது சைட் வந்து நீங்கள் போட்டு பார்க்குறேன்னா நீங்கள் போட்டு பார்க்கலாம். ஓகே, இதில் வந்து அவங்க எப்படி மாதிரி வச்சுருக்காங்க மெட்டா டேக்ஸ் இந்த மாதிரி. இப்போ நான் வந்து நான் போய்ட்டு ஏதாவது ஒரு கீவேர்டுமா கன்சல்டன்ட் கம்பெனின்னு சொல்லி சர்ச் பண்ணுவோம். இப்போ அதை வரது பாருங்கள், கன்சல்டன்ட் கம்பெனி. இப்போ இதில் வந்து நம்ம ஒன்று எடுத்து பார்ப்போம். அதில் கூகுள் எஸ்ஆர்எம் சிமியட் டூலில் இப்போ இதில் இவங்களோட ஏதாவது சைட் ஒன்று எடுத்து பார்ப்போம். இந்த சைடை பார்ப்போம். இவங்களோட யூஆர்எல் பார்ப்போம் எப்படி அவங்க கொடுத்துருக்காங்கன்றதை இந்த காப்பி பண்ணிட்டீங்கன்னு போட்டுட்டு நீங்கள் பார்க்கலாம். இது மட்டும் இல்லை, வேணுங்கிறத நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம், ரைட். ஃபேட்சிங் கொடுத்து பார்த்தீங்கன்னா இவங்கள பாருங்கள். இங்கே பாருங்கள், இவங்களோட வந்து எல்லாம் கரெக்டாக அவங்க கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், குளோபல் கன்சல்டிங், இது வந்து அவங்களோட வெப்சைட்டை பேர். இந்த மாதிரி நம்ம ஒரு ப்ரொஃபஷனலாக நம்ம கொடுக்கணும், ரைட். இப்போ மெட்டா டேக்ஸும் நம்ம சொன்ன அந்த பெருமானத்தில் அவங்க ஃபாலோ பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்போல பார்த்தீங்கன்னா இவங்களோட வந்து பர்ஃபெக்டாக இருக்குது. இப்போ இந்த மாதிரி தான் நம்ம வந்துட்டு எழுதுகிற நேரம் ஃபாலோ பண்ணணும். இப்போ மெட்டா டேக்ஸ் அண்ட் டைட்டில் டேக் பார்த்தீங்கன்னா இந்த அவங்களோட இங்கே பார்த்தீங்கன்னா அவங்களோட டைட்டில் டேக் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இந்த வெப்சைட்டை பேர் கீழே வந்து மெட்டா டிஸ்கிரிப்ஷன். இந்த மாதிரி பர்ஃபெக்டாக நம்ம இருக்கணும். ஓகே, ரைட். இதில் ஏதாவது சந்தேகம் இருப்பின் எனக்கு கமெண்ட்டில் தெரிவிங்க. இப்போ இந்த மாதிரி தான் நம்ம ஒரு வெப்சைட் ஒன்று செய்கிற நேரம் நம்ம சில ரிசர்ச் வந்து செஞ்சு பார்க்கணும். இப்போ டைட்டில் டேக் ஒன்று எப்படி க்ரியேட் பண்ணுறது, அதுக்கான மெட்டா டிஸ்கிரிப்ஷன் எப்படி நம்ம வைக்கிறது, இதுக்கெல்லாம் நம்ம இப்போ செஞ்சுட்டாங்க. நம்ம ஒரு போஸ்ட் ஒன்று செய்கிற நேரம் நம்ம அதை வந்து பப்ளிஷ் பண்ணணும். அப்படின்னா தான் அது வந்து கூகுள் சர்ச் இன்ஜினில் ரேங்க் ஆகும். சும்மா நம்ம கண்டபடி செஞ்சு போட்டோம்னா கூகுள் இண்டெக்ஸில் வந்து ரேங்க் ஆகாது. ஓகே, எத்தனை வருஷமாக இருந்தாலும் அப்படியே தான் இருக்கும். ரேங்க் ஆகிறது ரொம்ப கஷ்டம். அது மாதிரி இந்த மாதிரி சரியான அவங்க கூகுளில் சொன்ன முறைகளை நீங்கள் கையாண்டுட்டு போனீங்கன்னா நம்ம டக்குன்னு நம்மளோட சைடை வந்து கூகுள் சர்ச் இன்ஜினில் வந்து ரேங்க் பண்ணலாம். ஓகே, இப்போ இதே மாதிரி நீங்கள் வேணுங்கிற வெப்சைட்ஸை வந்து இந்த டூலை பயன்படுத்தி நீங்கள் ஃப்ரீயாக செக் பண்ணி பார்த்துக்கலாம், ரைட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதில் ஏதாவது சந்தேகம் இருப்பின் கமெண்ட் தெரிவிங்க. மீண்டும் ஒரு SEO வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.